நடிகராக நடித்து பிறகு ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தவர் தான் நடிகர் சந்தானம். ஒரு சில படங்கள் மட்டுமே வெற்றி பெற்று வரும் நிலையில டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் சும்மா ஹிட் கொடுத்தது. அவர் நடிப்பில் அடுத்தடுத்த 3 படங்கள் ரிலீஸ் ஆகவிருக்கிறது. சமீபத்தில் சந்தானம் அளித்த பேட்டியொன்றில் சில சம்பவங்களை பகிர்ந்திருக்கிறார். அதில் பள்ளியில் படிக்கும்போது நான் ரொம்பவும் அமர்க்களம் செய்வேன். கடைசி இருக்கை மாணவன் தான். நான் ஒழுங்கா படிக்கவே மாட்டேன். எனவே என்ன பழிவாங்க ஆண்டு விழாவில் பாடல் போட்டியிலின் பேர் ஆசிரியர்கள் கொடுத்துட்டாங்க. நானும் முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை. என்னுடைய குரல் நன்றாக இருக்காதுன்னு தெரிந்தும் அப்படி செய்தாங்க. விழாவுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வந்தாங்க. நான் மேடைக்கு சென்று தேசிய கீதம் பாடினேன். எல்லோருமே எழுந்து நின்றாங்க. பாடல் முடிந்தவுடன் உட்கார சென்றாங்க. மீண்டும் பாடினேன். அவங்க எழுந்து நின்றாங்க. இப்படி மொத்தம் 3 முறை நடந்தது. வந்தவர்கள் எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆசிரியர்கள் என்ன நைஸாக மேடையிலிருந்து அழைத்து சென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்துருக்காங்க. நடிகை தீபிகா படுகோன் இந்திய அளவில் முன்னணி ஹீரோயின்கள்ல ஒருவர். அவர் அடுத்த அட்லியின் ராகா படத்தில் அல்லு அர்ஜுனுடன் நடிச்சு வராங்க. தீபிகா 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கிறதாக சில மாதங்களுக்கு முன் அறிவிச்சாங்க. தற்போது 3வது ட்ரிமஸ்டரில் இருக்கும் தீபிகா படுகோன் ரிஸ்க் எடுத்து ராகா படத்துக்காக காட்சிகளை நடத்தி கொடுத்திருக்கிறாங்க. பல ஆக்ஷன் காட்சிகளையும் அவங்க நடிச்சிருக்கிறாங்களாம். மேலும் நைட் ஷிப்களையும் வந்து அவங்க நடிச்சு கொடுத்து வராங்க. மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கும் முதல் தன்னுடைய முக்கிய காட்சிகள் எல்லாமே முடிக்க வேணும் அப்படின்றதுக்காக இப்படி ரிஸ்க் எடுத்து நடிப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் த்ரிஷ்யம் 3 படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க மீனா. இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் மீனா தன்னுடைய தோழிகளும் நடிகைகளோட சேர்ந்து அரட்டி அடிப்பது வழக்கமாக வச்சு வராங்க. அதுலேயும் அவர்களோட நகைச்சுவையாக ரீல்ஸ் வீடியோக்களை பகிர்வதும் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்து வருகிறது. சமீபத்தில் நடந்த பேட்டி ஒன்றில் தொகுப்பாளினி மீனாவிடம் இந்த ஜென்ரேஷனில் அழகான ஹீரோ யார் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதற்கு மீனா, எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை, என்னுடைய ஆள் அஜித் தான் ஞாபகத்துக்கு வரார். இப்போதும் கூட அவர் அழகா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூறியது ரசிகர்கள் மத்தியில் அதிக கவனத்தை பெற்று வருகிறது. களவாணி, வாகை சுடவா, நையாண்டி, சண்டி வீரன், களவாணி 2, பட்டத்தரசன் உள்ளிட்ட படங்களை இயக்கி பிரபலமானவங்க தான் இயக்குனர் சற்குணம். தற்போது தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தேர்தல் நடக்கவிருக்கிற நிலையில ஒரு புதிய சர்ச்சை ஒன்று வெடித்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, தேசிய விருது பெற்ற இயக்குனர் சற்குணம் வெறும் 500 ரூபாய் சந்தா பணத்துக்கு தான் விலை போனதாக காரணம் காட்டி தன்னை வாக்களிக்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கிற இன்ஸ்டாகிராம் அறிக்கையில வரும் ஜூலை 19 அன்று தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த சங்கத்தின் உறுப்பினராக எனக்கு 500 ரூபாய் சந்தா தொகை செலுத்தப்படவில்லை என்பதை நினைவூட்ட சங்க நிர்வாகத்துக்கு பல வழிகள் இருந்தும் அதை யாரும் தெரிவிக்கவில்லை. நான் அந்த தேர்தலில் போட்டியிடும் என்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக நீங்கள் 500 ரூபாய் செலுத்துங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி 500 ரூபாய் அவரிடம் கொடுத்து விட்டேன். இந்த சூழலில் 500க்கு நான் விலை போனதாக கூறி என்னை வாக்களிக்க தகுதியில்லை என்று கூறி தகுதி நீக்கம் செய்திருப்பது தேசிய விருது, தமிழக அரசு விருது போன்ற பல விருதுகளை பெற்ற என்னை அவமதிக்கும் செயலாகும். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இயக்குனர் சற்குணம். நடிகரும் முதலமைச்சர் விஜய் நண்பருமான சஞ்சீவ் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் சுற்றுலா சென்ற போது விஜய் செய்த செயல் பற்றி பகிர்ந்திருக்கிறாங்க. அதில், நாங்க எல்லோருமே கல்லூரியில இருந்து சுற்றுலா சென்ற போது நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். நானும் அந்த பொண்ணும் வேறு வேறு கோச்சில் அமர்ந்திருந்தோம். ரயில் புறப்பட்டதும் சரி அந்த பொண்ணுடன் போய் உட்காரலாம் அப்படின்னு சென்றால் என் நண்பர்கள் எல்லோருமே அவரோட உட்கார்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்ததும் இதயமே நொறுங்கிவிட்டது. ஜாலியாக சென்று கொண்டிருந்த நிலையில ரயில் வந்து மகாராஷ்டிராவில் ஜல்னா ரயில் நிலையத்துக்கு சென்ற போது ஏதோ டமால் டுமில் அப்படின்னு ஒரே சத்தம். என்ன நடக்கிறது அப்படின்னு புரியவே இல்லை. என் தோழர் ஒருவர் அங்கிருந்து ஓடி வந்து முந்தைய ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் போது யாரோ இருவருக்கு சண்டை அப்படின்னு சொன்னார். சண்டை போட்ட நபர் நாங்கள் இந்த கோச்சிலிருந்து இறங்கியதை கண்ட மற்றொரு நபர் தனக்கு தெரிந்தவர்களுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லி எங்கள் பெட்டி எண்ணையும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 60-70 பேர் உருட்டுக்கட்டையுடன் வந்தார்கள். நாங்கள் படித்த விஸ்காம் துறையில் இருப்பாளர் என்பதால் எங்களுடன் அந்த சுற்றுலாவுக்கு பெண்களும் வந்தாங்க. அப்போது எங்களுக்கு 17-18 வயசு இருக்கும். வந்தவர்கள் எங்களை அடிக்கிறாங்க. மேல் பருத்திலிருந்து விஜய் இருக்கையின் மேல் கையை வைத்து எங்களை அடிக்க வந்த ஒருவரை படத்தில் வருவது போல் ஓங்கி ஒரு மிதி விட்டார். அவ்வளவுதான். அந்த நபர் கீழே விழுந்து திரும்ப வாரத்துக்குள் நாங்கள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு சென்றோம். அதன் பின் போலீசார் அடுத்த ரயில் நிலையத்துக்கு வந்துட்டாங்க. அது வாழ்வா சாவா சுடலாக இருந்தது. எங்களை காப்பாற்றிக் கொள்ள விஜய் சண்டை செய்தார். நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு அனைவரையும் தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொல்லியிருக்கிறது இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது.